செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணு கைது. ஆஸ்திரேலியாவிலிருந்து விமானத்தில் சென்னை வந்தவரை கைது செய்து ரகசிய இடத்தில் விசாரிக்கும் காவல்துறை. சென்னை விமான நிலையத்தில் மகாவிஷ்ணுவின் ஓட்டுநர் அடாவடி பேச்சு. மகாவிஷ்ணு தவறாக பேசவில்லை என செய்தியாளர்களுடன் வாக்குவாதம். தமிழ் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். யாரு மனதும் புண்படுத்தணுமோ இல்ல மாற்றத்தில் மனதில் புண்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கம் மகாவிஷ்ணு கிடையாது. அவர் யூடியூப் சேனலை பார்த்து என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இது ப்ரூஃபே இருக்கு. சோ அவங்க சார்பா, அந்த குருஜி சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தமிழ் தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் மூட நம்பிக்கையை பரப்பிய மகாவிஷ்ணு மீது மேலும் இரு புகார்கள். மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததால் நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் மனு. மகாவிஷ்ணுவின் மூடநம்பிக்கை பேச்சை தட்டி கேட்ட ஆசிரியர் சங்கர் கிறிஸ்தவர் என வதந்தி. சமூக வலைதளத்தில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம். அரசின் தவறுகளுக்கு கடைநிலை ஊழியர்களை பழிவாங்குவதா? மகாவிஷ்ணு விவகாரத்தில் சீமான் கேள்வி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் 13 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய தந்தை போக்சோவில் கைது. சிறுமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் வெளியான அதிர்ச்சி உண்மை. தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக்கின் 6 கோரிக்கைகளை ஏற்ற தமிழ்நாடு அரசு. 10ஆம் தேதி வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய கோரிக்கைகள் பரிசீலனையில் இருப்பதாகவும் தகவல். அமெரிக்காவில் இருந்தபடி ஆபீஸில் அரசு கோப்புகளை பார்க்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய BNY வங்கிக்கு அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை. கோவையில் காரில் வந்து பொது இடத்தில் குப்பை கொட்டியவருக்கு 2000 ரூபாய் அபராதம். சுகாதாரத்துறை நடவடிக்கை. முதல்வர் சென்னை திரும்பியதும் முதலீடுகள் தொடர்பாக விளக்கம் தருவார். எதையும் மூடிமறைக்கும் பழக்கம் திமுகவுக்கு இல்லை. சிகிச்சைக்காக முதல்வர் அமெரிக்கா சென்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு அமைப்புச் செயலாளர் RS பாரதி பதிலடி. தமிழக கோயில்களில் விநாயகர் சதுர்த்தி கோலாகல கொண்டாட்டம். அதிகாலை முதலே நடைபெறும் சிறப்பு பூஜைகள். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி உற்சாக கொண்டாட்டம். பஜனை பாடியும் ஆரத்தி எடுத்தும் வழிபாடு. வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் இன்று தேர் பவனி. பல்லாயிரம் பக்தர்கள் குவிந்தனர். சென்னை ராணுவ அகாடமியில் பயிற்சி முடித்த 38 பெண்கள் மற்றும் 297 அதிகாரிகள். ராணுவத்தின் உயர் பொறுப்புகளை வகிக்க உள்ள நிலையில் உற்சாகம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மாவட்ட சிறையிலிருந்து வீடியோ கால் பேசிய கைதி. எனக்கு ராஜாராமையால நல்லா ஹெல்ப் பண்ணுவாரு. அங்க இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல. பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. கேட்டா கொடுப்பாரு. தலைமை காவலரின் செல்போனை பயன்படுத்தி பேசியதாக குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரசு பள்ளி கழிவறையை மாணவர்கள் சுத்தம் செய்த விவகாரம். தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம். தஞ்சை மாவட்டம் ஆத்துப்பாலம் அருகே பெட்ரோல் பங்க் தகராறில் அரிவாள் வெட்டு. மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டவரின் மகனை வெட்டிய கணவர்.
திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லும் பயணிகள் ரயிலில் புகை. திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தி அதிகாரிகள் சோதனை. மத்திய அரசால் மட்டுமே ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து தர முடியும். காஷ்மீரில் ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என ராகுல் காந்தி கூறிய நிலையில் அமித்ஷா பதிலடி. மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வன்முறை. குக்கி மற்றும் மேத்தி சமூகத்தினரிடையேயான மோதலில் 5 பேர் உயிரிழப்பு. முதல் மாநாட்டுக்கு வந்து செல்வோர்களுக்கு சிரமம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள தாவேக நடவடிக்கை. வாகன நிறுத்தம், உணவு வழங்குதல் உள்ளிட்டவற்றை கவனிக்க தனித்தனி குழுக்களை அமைத்து விஜய் உத்தரவு. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய நிலையில் விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டார். சென்னையில் அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை மாடல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் பரம்பொருள் அறக்கட்டளை நிர்வாகி மகாவிஷ்ணு பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அறிவியலுக்கு முரணாக முற்பிறவி பலன் என மகாவிஷ்ணு பேசிய நிலையில் அதை பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியரான சங்கர் தட்டி கேட்டார். அவரை அவமதிக்கும் வகையில் மகாவிஷ்ணு பேசியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அவர் மீது பல்வேறு மாற்றுத்திறனாளி அமைப்புகள் காவல் நிலையங்களில் புகார் அளித்தன. இந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலியா சென்றிருந்த மகாவிஷ்ணு இன்று பிற்பகல் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அவரை சென்னை சேதாப்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்காக ரகசிய இடத்துக்கு அழைத்துச் சென்றனர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக ரகசிய இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். முன்னதாக அவர் வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இவரிடம் எந்தெந்த கோணத்தில் விசாரணையானது நடைபெறுகிறது, எங்கு வைத்து விசாரணை நடத்தப்படுகிறது? அபினேஷ், அறிவியலுக்கு முரணான பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று சென்னை அசோக் நகரில் கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் பேசினார். அதை தட்டி கேட்ட அங்கிருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியருடன் அவருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிகழ்வு பெரும் சர்ச்சையை ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நேற்று தினம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படக்கூடிய அவர் ஆஸ்திரேலியாவில் தான் இருப்பதாகவும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சியின் காரணமாக தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருப்பதாகவும் இருப்பினும் இன்று பகல் 1 மணி அளவில் சென்னை வர இருப்பதாகவும் அவர் தன்னுடைய காணொலி வாயிலாக பேசி அதை நேற்றைய தினம் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் சுமார் 1 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்ததை தொடர்ந்து அவரை காவல்துறையினர் விமான நிலைய வளாகத்திற்குள்ளே வைத்து அவரை விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறாங்க. ஊடகவியலாளர்களாம் ஒரு இடத்துல அவருடைய வருகைக்காக காத்திருந்தக்கூடிய நிலையில வேறு வழியில காவல்துறையினர் அவரை அங்கிருந்து அழைத்து சென்றிருக்கிறாங்க. ஏற்கனவே சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பாக அவர் மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவொற்றியூர் காவல் நிலையத்திலும் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில அவரிடம் இந்த சைதாப்பேட்டை காவல்
உதவி ஆணையர் தலைமையில் சீனிவாசன் தலைமையில் ஒரு குழுவினர் அங்கே விமான நிலையத்திற்கு சென்று அவரை அங்கிருந்தே சில அரை மணி நேரம் அவரை விசாரித்ததுக்கு பிறகு அங்கிருந்து அவரை அழைத்து சென்றிருக்கிறாங்க. அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதுவரை அதிகாரப்பூர்வமாக காவல்துறையினர் அந்த எஃப்ஐஆர் வெளியிடல. அதே போல சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு எந்நேரமும் அவர் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தற்போது ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக அந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கான காரணம் அவரை யார் அந்த பள்ளிக்கு அழைத்தார்கள், சிறப்பு விருந்தினராக யார் அழைத்தாங்க, அந்த ஆசிரியருடனான அந்த வாக்குவாதம் உள்ளிட்டவை குறித்தெல்லாம் காவல்துறையினர் இந்த கோணத்தெல்லாம் விசாரிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில நேற்று இரவு அவர் ஒரு காணொலி வாயிலாக காணொலியை பேசி அதை பதிவிட்டிருந்தார். அதுல அவர் பேசுறது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரிச்சுட்டு வராங்க. ரகசிய இடத்துல வைத்து விசாரிக்கிறாங்க. விரைவில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அவர் சிறையில் அடைக்கப்படுவார் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. இன்றைய தினம் விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவாரா அப்படிங்கிறதுலாம் கேள்விக்குறி இருக்கு. எந்த வழக்குகள் பிரிவின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதியப்படுகிறது அப்படிங்கிறதுலாம் எஃப்ஐஆர்ல இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் தெரிய வரும். தற்போது ரகசிய இடத்துல வைத்து காவல்துறையினர் அவரிடம் பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சுட்டு வராங்க. உங்களை யார் அங்கே கூப்பிட்டா, அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டா, எந்த அடிப்படையில் நீங்கள் பேசுனீங்க, அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை ஒரு பள்ளி மாணவியிடம் பேசுவதற்கான நோக்கம் என்ன உள்ளிட்ட கோணங்களிலும் அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அது பெரும் எதிர்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அந்த கோணத்திலும் விசாரிச்சுட்டு வராங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.